என்னென்ன வியாதிகள்லாம் சரியாகும். மெடிசன் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து ஆப்ரேஷன் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஒன்றுமெல்லாம் ஊசியில் சரி பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்விசிபிள் மெத்தட் எனர்ஜி ட்ரீட்மெண்ட். டிசீஸ் எல்லாமே ஒரு இன்விசிபிள் இருந்து தான் அதை டைரக்ட். இப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ காற்று நம்மளுக்கு வேகமாக அடிக்குது அப்படின்னா இப்போ ஃபேன் போட்டுருக்கோம். இந்த ஃபேன் வேகமாக சுற்றுதுன்னா அது சும்மா சுற்றுறது கிடையாது. இன்விசிபிளான கரண்ட் அதை ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் தன்னோட சக்தி அது வெளியில் தெரியாது. அந்த சக்தி தான் அந்த உறுப்பு இயக்கிறதுக்கான மூலமாக இருக்கு. அந்த சக்தியை கம்மியாக இருக்கிறதுக்கு எப்படி ஹெச் பண்ணணும், ஹெச்சாக இருக்கிறதுக்கு எப்படி கம்மி பண்ணணும். மொத்த தலைவலி, தலைவலி, சைனசிட்டிஸ், பல்வலி, கண் பார்வை கோளாறு, மூக்கில் ஸ்மெல் தெரியாது, நாக்கில் டேஸ்ட் தெரியாது, நாக்கு உடஞ்சி போகிறது, மவுத் அல்சர், மவுத்து ட்ரை ஆகிறது, தொண்டையில் எரிச்சல், இருமல், வாந்தி, த்ரோட்டில் இருக்கக்கூடிய கபம் கட்டுறது, சைனசிட்டிஸ், ஆஸ்துமா, நிமோனியா, நுரையில் என்னென்னலாம் கம்ப்ளைண்ட் எல்லாமே, ஹார்ட்டில் பிரச்சனை, நடந்தால் மூச்சு வாங்குது, ஹார்ட் ரொம்ப வீங்கிருக்குன்னு சொல்றது நம்ம சுருக்க வைக்கலாம், நார்மல் போட்டு வைக்கலாம். அந்த மாதிரி ஹார்ட் சம்பந்தமான வியாதிகள், லிவர் சம்பந்தமான வியாதிகள், கிட்னி சம்பந்தமான வியாதிகள், யூரினரி கல்வி, யூரினரி இன்ஃபெக்ஷன், வெஜினல் ப்ராப்ளம்ஸ், செக்ஸுவாலிட்டி ப்ராப்ளம்ஸ், மொட்டிலிட்டிஸ், ஏனஸில் ஃபிஷரு, மூலம், இன்டைஜஷன், கேஸ்ட்ரிக் இது, அல்சர், ஜாயிண்ட் பெயின், ஜாயிண்ட் பெயின் ஆல் ஜாயின்ட்ஸ், நெக் பெயின், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், பேக் பெயின், நீ பெயின், ஷோல்டர் டிஸ்லொகேஷன், ஷோல்டர் பெயின், கணுக்கால் வலி, மசில் கிராம்ப், ஃபிட்ஸ் எடுத்துக்கங்க, விசரில் பிரச்சனை, அப்புறம் வந்து ஆஸ்துமா, இருமல், ஸ்கின் டிசீஸ், குழந்தைங்களுக்கு உடம்பு பூராமே சோரியாசிஸ் இருக்கு, நாள்பட்ட சோரியாசிஸ், எக்ஸிமா, தூக்கமின்மை, தைராய்டு பிரச்சனை, பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிறது, பீரியட்ஸ் அப்போ வலி இருக்கிறது, கருப்பை முட்டை வந்து நல்லா பெருசாக இருக்கிறது, கருவுறாமல் இருக்கிறது, அதை சரி பண்ணுறது, மேலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது, அதை பொட்டன்ஸாக மாற்ற, இப்படி எல்லா விஷயம் இருக்குது. அக்யூபஞ்சரில் வந்து நம்ம செய்ய முடியாத விஷயங்கள் ரொம்ப கம்மி, செய்கிற விஷயங்கள் ரொம்ப நிறைய இருக்குது. மருந்தே இல்லாமல் அக்குபஞ்சர் மூலியமா எனர்ஜி பேலன்ஸ் பண்ணி எல்லா விஷயங்களையும் நம்ம செய்யணும். எந்த வியாதி எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது எல்லாமே அனுசரி அக்குபஞ்சர் மூலியமாக உங்களுக்கு கைட் பண்ணுறோம். உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற அக்குபஞ்சர் சென்டருக்கு போய் அவர்கிட்ட எஃபிஷியண்ட்டாக இருக்குதான்னு பார்த்து கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் இருக்குது. மித்ததை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல அக்குபஞ்சரிஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் கூட உங்கள் பல்ஸ் காமிச்சிங்கன்னா அவங்க பல்ஸை பார்த்து உங்கள் வியாதி அவங்க சொல்கிற மாதிரி இருக்கும். அவங்க தான் எஃபிஷியண்ட்டான ஆளுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு உறுப்போட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது, உங்களோட மனோ லெவல் எப்படி இருக்குது, உங்களோட ஜீரண சக்தி எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கலை இப்போ பெரிய லெவலில் இப்போ நல்லா வந்துட்டுருக்கு. நிறைய பேர் அக்குபஞ்சரில் வந்து நல்லா சாதிச்சிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக நல்ல அக்குபஞ்சர், நிறைய அக்குபஞ்சர் தெரபிஸ்டெல்லாம் இருக்காங்க. நீங்கள் அந்த ஏரியாவோட இருக்கீங்க, அந்த ஏரியாவோட நல்ல அக்குபஞ்சரிஸ்டாக பாட்டு செலக்ட் பண்ணி உங்களோட வியாதிகளை போக்குறதுக்கு இது ஒரு நல்ல தருணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.